بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமும் நாமும் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒரே ஒரு வார்த்தையில் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உங்களுக்காக ஒரு மரம் நட வேண்டுமா? அந்த ஒரு வார்த்தை தான் தஸ்பீஹ். யார் ஒரு நாளில் 100 முறை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்கின்றாரோ அவருடைய பாவங்கள் கடல் நுரை போன்று அதிகமாக இருந்தாலும் அவை மன்னிக்கப்பட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 2 வாசகங்கள் உள்ளன. அவை நாவிற்கு மிக எளிதானவை, நன்மைகளின் தராசிற்கு மிக கனமானவை, மேலும் அளவற்ற அருளாளனிடம் மிக அன்பானவை. அவை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபிஹம்திஹி கண்ணியமிக்க அல்லாஹுவை துதித்து அவனை போற்றி புகழ்கின்றேன் என்று கூறுகின்றாரோ அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு பேரீச்ச மரம் நடப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு ஒரு உதவியாளர் இருப்பதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? நீங்கள் படுக்கைக்கு செல்லும்போது 33 முறை சுப்ஹானல்லாஹ் என்றும் 33 முறை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 34 முறை அல்லாஹு அக்பர் என்றும் கூறுங்கள். இது நீங்கள் ஒரு உதவியாளரை பெற்றிருப்பதை விட உங்களுக்கு சிறந்ததாகும். இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன்னுடைய இறைவனை நினைவு கூறுபவருக்கும் இறைவனை நினைவு கூறாதவருக்கும் உள்ள உதாரணம் உயிருள்ளவனுக்கும் மற்றும் இறந்து விட்டவனுக்கும் உள்ள உதாரணமாகும். நஅூது பில்லாஹி மினஹா.